நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் அதோடைய 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராயும் நன்மையான காரியங்களை நடத்துகிறவராயும் காணப்படுகிறார். ஒருவேளை கர்த்தர் செய்கிற காரியங்கள், நம்மை நடத்துகிற பாதைகள், வழிகள் நமக்கு தீமை போல தோணலாம். நாம் தீமையான வழியில் நடக்கிறது போல அல்லது வனாந்தரமான வழியிலே ஒன்றும் நம்முடைய கண்களுக்கு தென்படாததாயும் புலப்படாததாயும் காணப்படலாம், இருக்கலாம். தேவன் நம்மை ஏன் இப்படி நடத்துகிறார், இந்த வழியிலே இந்த பாதையிலேயே நடத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் எடுத்து கொண்டிருக்கலாம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்று கூட நீங்கள் ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை தீமையான பாதையிலும் நடத்துகிறவராய் இருக்க மாட்டார், காணப்பட மாட்டார். அது மாத்திரமல்ல, அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். நம்மை தீமையான பாதையை நடத்துகிற தேவன் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர் கொண்டு போகிற பாதையில் ஒருவேளை தீமையான காரியங்கள், வனாந்தரமான பாதைகள் தோன்றலாம், இருக்கலாம், காணப்படலாம், சுற்றி இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராயும் அதிலே கூட அந்த பாதையிலே கூட நம்மை நடத்தி அதை கடக்க செய்கிறவராயும் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராயும் நம்மை விட்டு ஜெயமெடுக்க செய்கிறவராயும் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருந்து தேவன் நடத்துகிற பாதைக்கு உங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கிறவராயும் காணப்படுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.